ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் யூஎஸ் கிளம்புறேன். ஸோ அதுக்கான சம் கிளிம்சஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஃபுல் வீடியோ, தட் இஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து சென்னை ஏர்போர்ட் டு துபாய் வரைக்கும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். துபாய் டு சிக்காகோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளம்புறப்ப என்னோடய மேல் வீட்டு உள்ளவங்க, கீழே இருக்கவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்ட் ஆஃப் பண்ணி வீட்டில் இருந்தே சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் கிளம்புன டைம் வந்து 11 o'clock. ஸோ என்னோட ரொம்ப பிடிச்சமான இந்த வீடு, எங்கள் அக்கா ஹாய் சொல்கிறா. ஸோ இது என்னோட ரொம்ப பிடிச்சமான வீடு. இங்கேருந்து தான் ஆக்சுவலி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நிறைய ஹாப்பினஸ் இங்கேருந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மனசே இல்லை. ஸோ எங்களோட கார் லாஸ்ட்டாக எங்கள் காரில் ஒரு டிரைவு என் கொழுந்தனார். ஸோ ஆக்சுவலி எங்கள் காரை வந்து எங்கள் கொழுந்தனார்கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ யூஎஸ் கிளம்புறதுனால அவன் கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் மாமனாரோட கார். ஸோ இன்றைக்கி 3 காரில் வந்து போகிறோம். மாமனார், மாமியார், அக்கா, அண்ணன், அப்பா, அம்மா எல்லாருமே. ஸோ இது வந்து என்னென்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மருமகனுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அதாவது நல்லபடியாக கூட்டிகிட்டு போங்க, அண்ட் எங்கள் மகளை நல்லா பார்த்துக்கோங்க, யூஎஸ் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock. ஸோ அதை கூட பார்க்கல, எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ண வந்தாங்க. ஸோ என்னென்னா, சென்னை ஏர்போர்ட்டில் வந்திருக்கோம். என் பாப்பா தூங்கிட்டா ஆக்சுவலி. அண்ட் வந்து ரொம்ப அழுக. பாப்பாவும் சரி, பையன் எல்லாருக்கும் வந்து என்னென்னா, நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஒரு 10 years ஆச்சு மேரேஜ் ஆகி. அந்த 10 yearsமே வந்து நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். கொழுந்தை, அப்புறம் மாமனார், மாமியார். ஸோ ரொம்ப பாசம். பேரன் பேத்தி மேலே அவங்களுக்கு அநியாயத்துக்கு பாசம். எங்கள் மாமனாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவளை விட்டு எப்படி பிரிவோன்ற மாதிரி அவருக்கு இருந்தது. ஏன்னா ரொம்ப பாசமானவங்க பேரன் பேத்திக்கிட்ட. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த சிச்சுவேஷனு. ஸோ ஃபைனலாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து என்னென்னா, என்னோடய அக்காவோட வந்து ரொம்ப பாசம். ரயான் அப்படின்னா ரொம்ப பாசம். அவனுக்கு வந்து அக்கான்றது ஒரு ஹாப்பினஸ், அவள் கூட இருக்கிறது ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஸோ எப்படி போகிறோன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்குமே வந்து ரொம்ப என்னால் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. அவங்க பாருங்கள் அழகா ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஏர்போர்ட்டில், என் குழந்தை பையன் வேறு ஒரு பக்கம் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் அழுதுகிட்டே தான் வந்து நான் உள்ளே போனேன். கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியில் கிளம்புறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் அழுதுட்டாங்க. அண்ட் என் குழந்தனார் வந்து அவன் பையனை விட என் பையன் மேலே ரொம்ப பாசம். ரொம்ப பாசமாக இருப்பான். எல்லோரும் மிஸ் பண்ணுறோமேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபைனலி வந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பசங்களோட இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே நானும் கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸு பாருங்கள். எவ்வளோ வந்து அந்த வெயிட்டிங் பீரியடில் கூட அவங்களுக்கு வந்து கேம் விளாடாமல் இருக்க முடியல. வெரி பேடில் பார்த்திங்கன்னா, நான் எவ்வளோ சொன்னேன், பட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, அவங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக ஸோ ஃபைனலாக வந்து அவன் சித்தப்பங்காரன் கிஃப்ட் பண்ணான். நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும்லன்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ளார் ஹேங்கிங்ஸ் இது பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃப்ளார் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஒரு டைம் யோசித்தேன், என்னென்னா அது மேலே விழுந்தால் என்னத்துக்கு ஆகும், எல்லாம் வர மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டுக்காகனா. நான் யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் என்னென்னா, இது ஒரு வேளை அந்த மேலே விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு வீடியோ எடுத்தேன். ஸோ ஃபைனலி உள்ளே போகிறோம். எங்கே அப்படின்னாக்கா துபாய் ஃப்ளைட்டு. ஸோ சென்னை டு துபாய் ஃப்ளைட்டு. ஸோ துபாயிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு டு சிக்காகோலேருந்து பியூரியா. ஸோ இதான் இன்னையோட நம்மளோட வீடியோ. ஸோ என்னென்னா துபாய் ஃப்ளைட்டு, அதாவது எமிரேட்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம்.
ஸோ அப்படியே வந்து போகிறப்பெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்தேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் நான் ஏறுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஃப்ளைட் ஏறியிருக்கேன். அது வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம மணாலி போனப்போ போனோம். பட் இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எமிரேட்ஸு. ஸோ டிக்கெட் செக்கிங் எல்லாம் பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி உள்ளே வந்து எல்லாம் வந்து நின்றுட்டுருந்தோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு. ஸோ ஃபைனலி உள்ளே போயிட்டு இருக்கோம். அது நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஐ எம் அ கேமராமேன். ஸோ நான் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன். உள்ளே போயாச்சு அண்ட் உட்காந்தாச்சு. ஸோ இதுலேருந்து என்னென்னலாம் இருக்குன்றதை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எங்கேருந்து எங்கே வந்து போகிறோம் அப்படின்ற மேப் கூட இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், நம்ம ஆக்சுவலி துபாய்க்கு போனோம். துபாய் டு சிக்காகோ இல்லை. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஇ இருக்கு இல்லையா, ஈன்றது என்டர்டைன்மெண்ட், சீன்றது கம்யூனிகேஷன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன வேணுமோ நம்ம வந்து அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா துபாயோட இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து எல்லாம் செட்டில் ஆயாச்சு. ஃப்ளைட்டுமே வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மூவ் ஆகும்போது நமக்கு எதுவும் வராது. இந்த மாதிரி மேப் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேப் தான் இருந்தது. ஸோ இது கூட வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு ஹெட்செட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயே வந்து ஹெட்செட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஹெட்செட்டை வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ ஏன்னா லைக் என்ன அனௌன்ஸ்மெண்ட்னாலும் நம்ம இதுலேயே கேட்டுக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து என் பையன் பக்கத்துலேயே வந்து இந்த சானிக் ஹெட்ஜாக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து என்ன பார்க்கன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேப்பை வந்து பார்ப்போம், எங்கே வந்து நம்ம இருக்கோன்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா நான், ரிதா, ரயான் 3 பேரும் ஒரு ரோவில் ஒரு 3 சீட் இருக்கும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்து இதில் இருப்பாங்க. ஸோ நான் வந்து என்னென்னா எப்பயுமே நமக்கு பேருந்தில் எனக்கு ஜன்னல் ஓரம் மாதிரி எப்பயுமே எனக்கு ஜன்னல் ஓரம் தான். ஸோ வந்து ஜன்னல் ஓரமாக வந்து எடுத்தாச்சு. அண்ட் அந்த பார்த்திங்களா அந்த எமிரேட்ஸில் இருக்கிற அந்த ஏர் ஹாஸ்டஸ் வந்து அழகாக இருந்தாங்கங்க, சூப்பராக இருந்தாங்க. அவங்க போகிறப்போ வரப்போவும் நான் அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி சந்தானம் சார் ஒரு காமெடி பண்ணியிருப்பார் இல்லையா, இந்த ஏர் ஹோஸ்டஸை வச்சு. ஸோ அந்த காமெடி தான் அவங்க பார்க்குறப்ப ஞாபகம் வந்தது. ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் துபாய் அந்த ஏர்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ துபாய் வந்து எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி காமிச்சாங்க. ஆக்சுவலி நம்ம போகிறது அமெரிக்கா. ஆனால் இதை பார்த்த உடனே எனக்கு துபாய் பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா துபாய் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நாடு இல்லையா. ஸோ இதில் வேறு என்னென்ன இருக்கும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பார்த்தேன்னா நான் எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருந்தேன். இது என்ன அப்படின்னா வந்து நம்ம ஃபுட் வந்து வந்துச்சு அப்படின்னாக்கா இதை வந்து ஓப்பன் பண்ணி இதை மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஸோ இட் இஸ் அ ஸ்டாண்ட் ஆஃப் ஃபுட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு
ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அப்படியே எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட்டு நம்ம வீடியோ எடுப்போமே அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி அது டேக் ஆஃப் ஆகிறப்ப வந்து ஒரு ஜர்க்கு கொடுக்கும் நமக்கு. பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக மேலே வந்து ஃப்ளை ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அப்படி ஃப்ளை ஆகிறப்ப கீழே இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், எல்லாம் அப்படியே வந்து மேலே இப்போ பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே குட்டி குட்டியாக எல்லாமே குட்டி குட்டியாக தெரியும். ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த ஃப்ளைட்டில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த விஷயம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ஃபுட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். கிட்ஸுக்கான மீல் அண்ட் நமக்கு தனியான மீல் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ கிட்ஸ் மீல்ன்றப்ப அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மெனு கார்டு கொடுப்பாங்க. இன்கேஸ் நமக்கு ஃபுட் ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணது பிடிக்கலனா கூட வி கேன் சூஸ் அந்த மாதிரி. ஸோ நமக்கு ஃபைனலாக வந்தது என்ன அப்படின்னாக்கா, நான் தான் வந்து சுகர் டீ மட்டும் போதும் அப்படின்ட்டேன். இந்த சென்ஸ் நான் வந்து மில்க் டீ வேண்டாம், எனக்கு வந்து ஜஸ்ட்டு ப்ளெயின் டீ. ஏன்னா இந்த டைம் என்ன அப்படின்னாக்கா மார்னிங் 5:30 அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து ஆக்சுவலி வி ஆர் நாட் ஃபீலிங் ஹங்க்ரி. ஏட் நம்ம வந்து பே பண்ணிட்டோம், சரி ஓகே இந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லையா. நைட் ஆக்சுவலி நம்ம ஃப்ளைட்டுன்றதுனால நான் ஃபுட் வந்து எடுத்துக்கல, சாப்பிடல. ஸோ அதனால் கொஞ்சம் ஹங்க்ரியாக தான் இருந்தேன். அதனால் சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா, பாருங்களேன் இது ஒரு ப்ரெட்டு அண்ட் இது வந்து என்னென்னா அந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ், தட் இஸ் கட்லரி ஐட்டம்ஸை வந்து தனியாக அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. என்னென்னா இந்த மாதிரி ஃபோர்க்கு அண்டு நைஃப் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு, சுகர் இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸில் கொடுத்துருவாங்க. வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பீட்டா பிரெட் மாதிரி ஒரு பிரெட், அதுக்கு ஒரு சால்சா மாதிரி. அண்ட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேலே பூந்தி மாதிரி இருந்தது. ஓகே ட்ரை பண்ணுவோம். ஸோ அது வந்து டெசர்ட் ஆக்சுவலி. ஃபைனலாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆம்லேட் அந்த சால்சாவோட வந்து டிப் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஐ குடன்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா பார்த்திங்கன்னா வந்து வயிறு வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. நம்மளால் மார்னிங் வந்து சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த ப்ரெட்டெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. ஓகே ஸோ வந்து அந்த ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐட்டமை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து நான் சொன்னேன் இல்லையா, பூந்தி, நம்ம ஊர் பூந்தி இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட வந்து பிஸ்டாச்சியோஸ் போட்டிருக்காங்க. கீழே வந்து சம் க்ரீம் மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நான் நிஜமாக டேஸ்ட் பண்ணது இல்லைங்க. அதனால் சரி ஓகே டேஸ்ட் பண்ணுவோன்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து என்னென்னா லயன் கிங் படம் இருக்கு இல்லையா, முஃபாசா, அது போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா வந்து மேலே வந்து ஸ்வீட்டாக, கீழே வந்து க்ரீமியாக, ரெண்டும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குட் காம்போ. அண்ட் நம்ம டேஸ்ட் பட்டுக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு மவுத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஓகே சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காஃபி தான் வந்து கொஞ்சம் பிட்டராக இருந்துச்சு. நான் வந்து யோசிச்ச அளவுக்கு காஃபி இல்லை. ஃபைன் ஓகே, நமக்கு இது வரைக்கும் கிடைச்சதே பெரிய விஷயம்டான்ற மாதிரி நல்லா என்ஜாய் மை டைம். இந்த ஸ்வீட்டோட ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்வீட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக ஆக்சுவலி இந்த ஸ்வீட் டெசர்ட் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. அது என்னடா நான் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குன்னு பார்த்தா யோகட் தாங்க. யோகட்டையே வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம ஊர் யோகட் தான். அதில் வந்து சென்டராக வந்து ஏதோ ஒரு ஜாம் மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் அது ராஸ்பெர்ரி ஜாமா இல்லை ஏதோ ஒரு பெர்ரி ஜாம் தான். ஸோ அதோட வச்சு பட் ஐ தாட் அது வந்து ஐஸ்கிரீமோன்னு நினச்சேன். பட் அது ஐஸ்கிரீம் கிடையாது, நம்ம யோகட் தான். அண்ட் மார்னிங் நான் யோசித்தேன் ஆக்சுவலி, அதை நம்ம எப்படிடா சாப்பிட்றது, மார்னிங் 5 o'clock இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவ்வளோதான் அப்படின்னு. பட் அது வந்து ரொம்ப சில்லுன்னுலாம் இல்லை. ஸோ பிஸ்மில்லா சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த
டேங்கியோட டேஸ்ட் இருந்ததுங்க. டேங்கியாக இருந்தது. யோகர்ட் அண்ட் அதோட சென்டரில் வந்து ஒரு பெர்ரி ஜாம் வச்சுருந்தாங்கல்ல, அது கொஞ்சம் டேங்கியாக இருந்தது. பட் ஓகே, காலையில் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்து அதையும் சாப்பிட்டேன். பட் ஸ்வீட் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்வீட் அண்ட் க்ரீமியாக இருந்ததா, ரொம்ப போர் அடிச்சது. என்ன பண்ணனே தெரியல. அவங்கவங்க ஏதேதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணேன்னு தெரியாமல் அந்த முஃபாசாவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் தான் அந்த முஃபாசாவையும் பார்க்க முடியும்? ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்த படம். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாங்கள் முஃபாசா தனியாக போய் பார்த்தோம் அந்த படத்தை. ஓகே, என்ன பண்ண? வேறு வழி இல்லை. நம்ம முன்னாடி அது மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம அதை தான் பார்த்தாகணும் அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இது கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் போய்க்கிட்டு இருக்கு. நான் பாட்டுக்கு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். விண்டோ ஓப்பன் பண்ணா தான் தெரியுது. அங்க பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு. என்னன்னா, ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, டைம் வந்து இப்போ 6:00. ஆனா எவ்வளோ அழகா இருந்தது தெரியுமா? அந்த ஸ்கை வந்து அ ஸ்ட் அ நமக்கு வந்து அப்பதான் வந்து விடியுது போல. ஸோ நம்ம எங்க இருக்கோம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அத பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதனால தான் சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு நான் வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலா என் ஜன்னல விட பக்கத்துல இருக்க அந்த விண்டோல வந்து கிளியரா தெரிஞ்சது. நான் ட்ரை பண்ணி வீடியோ எடுத்து இது வந்து அந்த பக்கத்து விண்டோல தான் வந்து ரொம்ப கிளியரா அப்படி வந்த மாதிரி எனக்கு இருந்தது. சரி ஓகே, பக்கத்துல உள்ளவங்க எதுவும் நினச்சிக்க கூடாதேன்ட்டு நான் என் விண்டோலயே வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ துபாய் வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது வந்துட்டோம்னா எக்ஸாக்டாக லொக்கேஷனுக்கு வரல. அந்த ஏரியா வந்து நம்ம க்ராஸ் ஆகிட்டுருக்கோம். நமக்கு வந்து அந்த மேப்பில் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எடுத்திருக்க வீடியோ நல்லா பாருங்கள். இது வந்து அந்த சஹாரா டெசர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, த லார்ஜஸ்ட் டெசர்ட். ஸோ சஹாரா, தார் டெசர்ட் இந்த மாதிரி இது வந்து சஹாரா டெசர்ட்டு. மேலேருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த வியூ. ஸோ கண்டிப்பாக என் வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ எடுத்தே ஆகணுன்ட்டு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வீடியோ எடுக்க. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு தலை சுத்துச்சு. பார்க்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் மேலேருந்து அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கலாம், டாப் வியூ. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா டெசர்ட் தாங்க. அதை வந்து நேரில் போய் ஒரு தடவையாவது பார்க்கணுங்க. நம்ம ஃப்ளைட்லேருந்து தான் பார்த்துருக்கோம். பட் நான் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் டெல்லி, மணாலிலாம் போனோம். அப்போ வந்து இந்த டெல்லியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஒரு நாள் தான் நாங்கள் இருந்தோம் டெல்லியில். ஸோ அந்த ஒன் டே வந்து நாங்கள் நேரில் பார்த்ததை விடவும் ஃப்ளைட்டில் போகிறப்ப பார்த்தது ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் இருந்தே நான் எனக்கு தெரிஞ்ச லோட்டஸ் டெம்பிள்லாம் எல்லாத்தையும் மோஸ்ட்லி பார்த்தேன். அந்த மாதிரி நான் நினச்சிட்டு தான் சரி ஓகே ஃப்ளைட்லேயே நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா. எனக்கு உண்மையிலே கஷ்டப்பட்டு எடுத்தேன் நான். இங்கே பாருங்கள், இது எந்த ஏரியாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் மேலேருந்து பார்க்க என்னவோ குட்டி குட்டியாக பெட்டியை அடுக்கி வச்ச மாதிரியே இருந்தது. பாருங்கள், ஐ திங்க் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய ஃப்ளைட்டெல்லாம் இருந்தது மேலேருந்து பார்க்க. ரொம்ப அழகான வியூ. பாருங்க தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஃபுல் அந்த துபாயோட ஃபுல் இது வந்து ஆக்சுவலாக நம்ம கீழே போய் பார்த்தா பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கும். நம்ம டாப் ஆங்கிள்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அதனால் வந்து அது ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக தெரியுது. சென்டரில் அந்த பாத் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி. ஸோ நம்ம சொல்கிற அந்த பூமியை சுற்றி வந்து நிலப்பரப்பு வந்து என்னென்னா தண்ணி இது மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே வந்து ஷிப்பு நிறைய இது வந்து ஹார்பர்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலயே நான் அதை எடுத்தேன்.
ஹார்பரில் வந்து நிறைய ஷிப் இருந்தது. தண்ணியில் வந்து அந்த போட்டு போனது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்தேன். அண்ட் உங்களுக்கு தெரியுதா, இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக நல்ல வியூவில் பாருங்கள், புர்ஜ் கலீஃபா தெரியுதா? ஆக்சுவலாக அந்த அந்த துபாயிலேயே வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு பில்டிங், டால் பில்டிங்னா அது வந்து புர்ஜ் கலீஃபாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ சப்போஸ், எனக்கும் வந்து தெரியல. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறப்ப அங்கே இருக்கிற எல்லா பில்டிங்ஸை விட புர்ஜ் கலீஃபா தான் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே ஆக்சுவலி நம்ம துபாய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த ஏர்போர்ட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹார்பர், இது வந்து ஹார்பர் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஷிப்பு, அப்புறம் போட்டு இதெல்லாம் இருந்துச்சு. சுற்றி தண்ணி தான் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம துபாயில் டெசர்ட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹார்பரையும் பார்த்துட்டோம். ஸோ நான் வந்து மேலே டாப் வியூவிலேருந்தே உங்களுக்கு துபாயை சுற்றி காட்டிகிட்ருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அழகாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. துபாயில் வந்து நமக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டு தான், நம்ம துபாயை சுற்றி பார்க்குறதுக்காக வரல. ஸோ நம்ம போகிறது வந்து யூஎஸ். ஆனால் கனெக்டிங் ஃப்ளைட்டுன்றதுனால ஐயோ நமக்கு 2 hours டைம் தான் இருக்குது. ஆக்சுவலாக துபாயில் வந்து 2 hours வந்து நமக்கு ஹால்ட்டு, ஐ மீன் 2 hours கழித்து தான் நமக்கு வந்து சிக்காகோ ஃப்ளைட் வந்து 2 hours கழிச்சு தான். ஸோ இப்போ அப்படியே நம்ம மேலேருந்து வியூவை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஃப்ளைட் கீழே இறங்குது. ஸோ அந்த கீழே இறங்குறப்ப பில்டிங்ஸ் வந்து குட்டி குட்டியாக தெரிஞ்சது. அதோட வியூ வந்து இப்போ பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு பெருசாகவே தெரியுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து துபாய் சிட்டி. அங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போகுது. எஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம், நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை லேண்ட் ஆகுது பாருங்கள், தெரியுதா? மேலேருந்து நம்ம பார்க்குறப்ப குட்டி குட்டியாக தெரிஞ்ச அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறப்ப நமக்கு வந்து அப்படியே பக்கத்தில் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிது. அண்ட் எஸ், நம்ம லேண்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட் வந்து ஃப்ளை ஆகலை, தரையில் வந்து ஓடுது. ஸோ தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து போகும். ஸோ அந்த ஒரு ஜர்க் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம வந்து சீட் பெல்ட்டெல்லாம் வந்து போட்டு கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும். நம்ம இப்போ ஃப்ளைட் வந்து இப்போ ஃப்ளை ஆகலை, தரையில் போய்கிட்டுருக்கு. ஸோ ஹபீபி, வெல்கம் டு துபாய் அப்படின்ற மாதிரி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, லைக் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ. ஸோ அது வந்து ரேட்டிங் போடணும். ஸோ நான் வந்து இட் வாஸ் குட். ஸோ அதனால் வந்து ஹாப்பி ரேட்டிங். ஸோ ரேட்டிங் கொடுத்து நான் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இறங்குறதுக்கு ரெடி ஆகிடணும். ஸோ இங்கே பார்த்திங்களா, நம்ம மேப்லேயும் வந்து ரீச் ஆனதை வந்து ஃபைனலாக உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபைனலாக ஸ்லோவாக வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்த நம்ம ஃப்ளைட் வந்து இப்போ அப்படியே பயங்கர ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகி இந்த துபாய் குறுக்கு சந்து, துபாய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். Thank you. You are looking so cute. Again? You say that money cannot buy happiness? Hey! Habibi, come to Dubai. You say that money cannot buy happiness? Hey! Habibi, come to Dubai. You say that money cannot buy happiness? Hey! Habibi, come to Dubai. You say that money cannot buy happiness? Hey! Habibi, come to Dubai. You say that money cannot buy happiness? Hey! Habibi, come to Dubai.
say that money cannot buy happiness? Hey, Habibi, come to Dubai. You say that money cannot buy happiness? hey, Habibi, come to Dubai. You say that money cannot buy happiness? hey, Habibi, come to Dubai. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் பர்கர் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து வேறு என்ன சாப்பிடன்னு தெரியல. ஏன்னா வந்து லைக் ஏர்போர்ட்டில் வந்து இதுதான் ஆக்சுவலி இருந்தது. ஸோ வேறு வழி இல்லை, அதனால் வந்து வாங்கிட்டோம். அண்ட் பசங்கக்கிட்டேயும் சொல்லிட்டோம், இதுக்கு மேலே அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா யூஎஸில் வந்து அதிகமாக இந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் பில்லை வந்து செக் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் திர்ஹம்ஸில் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஞாபகார்த்தத்துக்கு எடுத்துக்கிட்டேன். நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம செக்இன் பண்ணி துபாய்க்குலேருந்து சிகாகோ.